வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குலதெய்வ வழிபாட்டினுடைய சிறப்புகள் என்ன, அதனால் நமக்கு என்ன வகையான நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். தெய்வ வழிபாடுகளில் 3 பிரிவு இருக்குது. ஒன்று இஷ்ட தெய்வ வழிபாடு, 2வது உபாசன தெய்வ வழிபாடு, 3வது குலதெய்வ வழிபாடு. இதில் இஷ்ட தெய்வங்கிறது நம்ம எந்த கடவுளை வேணால் வழிபடலாம். இன்றைக்கி ஒரு கடவுள், நாளைக்கு ஒரு கடவுள். இன்றைக்கி நான் முருகனை கும்பிட்றேன், நாளைக்கு விநாயகரை கும்பிட்றேன், நாளான்னைக்கு சிவனை கும்பிட்றேன், அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இஷ்ட தெய்வங்களுக்கு கணக்கு கிடையாது. உபாசனை தெய்வம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தெய்வத்தை பிடிச்சு அந்த தெய்வத்தோட மூலமந்திரத்தை ஒரு குரு மூலியமாக தீட்சை வாங்கி அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணி அந்த தெய்வத்தோட அருளை முழுசாக உள்வாங்கிறது தான் உபாசனை தெய்வம். இது ரெண்டும் தவிர்த்து முதன்மையான தெய்வம் அப்படிங்கிறது குலதெய்வம் தான். நம்ம முன்னோர்கள் வழிபட்ட தெய்வம் தான் குலதெய்வம். மற்ற 2 தெய்வ வழிபாட்டுகளையுமே இஷ்ட தெய்வத்துக்கு நம்ம பூஜைகள் செய்யணும், பரிகாரங்கள் செய்யலாம், அப்படின்னா தான் அருள் கிடைக்கும். உபாசன தெய்வத்துக்கு மந்திர சக்தி கிடைக்கணும், அந்த தெய்வத்தோட அருள் முழுசாக கிடைக்கணும், அப்போ தான் அருள் கிடைக்கும். ஆனால் இந்த எதுவுமே தேவையில்லாமல் நம்ம அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் போதும். நீங்கள் அங்கே போய் கெடா வெட்டுறது, அபிஷேகம் பண்ணுறது, அந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்லை. போய் அந்த எல்லையில் நின்னீங்கனாலே போதும். முழு கருணையும் கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் குலதெய்வம் மட்டும்தான். குலதெய்வ வழிபாடு ஒரு ஊருக்கும் ஒரு வகையாக மாறுபடும். சில குலதெய்வங்களுக்கு கோயில்கள் இருக்கும், சில குலதெய்வங்களுக்கு கோயில்கள் இருக்காது. சில பேர் வெறும் கல் நட்டு வச்சுருப்பாங்க, அதுதான் குலதெய்வமாக வழிபாடு செய்வாங்க. சில பேர் செவத்தில் மஞ்சள் பூசி வச்சு குங்கும பொட்டு வச்சு அதை தான் குலதெய்வமாக வழிபாடு செஞ்சிட்ருக்காங்க. குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக ஒருத்தர் செஞ்சே ஆகணும். வாழ்க்கையில் நம்ம எந்த தெய்வத்தை வேணால் வழிபாடு செய்யலாம். அந்த தெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கிறதும் கிடைக்காம போகிறதும் குலதெய்வத்தோட கையில் மட்டும்தான் இருக்குது. மற்ற தெய்வங்களுக்கு மட்டும்தான் மந்திர பூஜைகள் தேவை, எந்திர பூஜைகள் தேவை. இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சே ஆகணும். ஆனால் குலதெய்வத்துக்கு அது எதுவுமே தேவையில்லை. நம்ம முன்னோர்கள் ஏதோ ஒரு வகையில் நம்ம வம்சத்தை இந்த தெய்வம் தான் காப்பாற்றும்னு நிர்ணயிச்சு அந்த தெய்வத்தையே வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அதையே நம்ம செஞ்சால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதை இப்போ யாருமே செய்கிறது கிடையாது. இப்போ நம்ம வாராகிய வழிபாடு செய்கிறோம், அதே மாதிரி வேற ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்வாங்க. எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செஞ்சாலும் அந்த தெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம குலதெய்வத்தை நம்ம மதிக்கணும். குலதெய்வத்தை நம்ம பூஜை பண்ணுறதுக்கு எந்த வழிபாடுமே தேவையில்லை. நம்ம முன்னோர்கள், நம்மளோட அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மா, அவங்களுக்கு என்ன வழியில் எப்படி பூஜை செய்யணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களோ அதை நம்ம செஞ்சுட்டு வந்தாலே போதும். நம்ம வாழ்க்கை பயங்கரமாக முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் எந்த வழிபாடு செஞ்சு உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கலைனாலும் குலதெய்வ வழிபாடு நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். குலதெய்வத்தோட அருள் யாருக்கு பரிபூர்ணமாக இருக்கோ அவங்க நினச்சாங்கன்னா எந்த பூஜை எந்த வழிபாடு செஞ்சாலும் அவங்களுக்கு அது கைகூடும். அது மட்டும் இல்லைங்க, பில்லி சூன்யம் ஏவல்ங்கிற எந்த ஒரு விஷயமே வீட்டுக்குள்ளே வரவே செய்யாது. வீட்டோட காவல் தெய்வமாக குலதெய்வம் தான் இருக்குது. குலதெய்வத்தை மீறி எதுவுமே உள்ளே வராது. நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருஷம் ஒரு முறையாவது பூஜை செஞ்சுட்டு வாங்க. அந்த தெய்வத்துக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு விஷயத்த, ஒரு புடவை சாத்துறது, இல்லை ஒரு அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கிட்டு போகிறது, இல்லை அங்கே போய் பொங்கல் வச்சு அங்கே இருக்கிற மக்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வருஷம் ஒரு முறை தவறாமல் செஞ்சுட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வத்தை பற்றி இன்னும் பல பதிவுகள் நம்ம கொடுக்க இருக்கோம். இந்த பதிவு வெறும் ஒரு அறிமுகம் மட்டும்தான். குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்க, சில பேர்த்துக்கு குலதெய்வம் எதுவுமே தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கு குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, குலதெய்வத்தோட மகிமை என்ன, அற்புதம் என்ன அப்படிங்கிறத பற்றி வரப்போகிற பதிவுகளில் இன்னும் தெளிவாக விவரமாக பார்க்கலாம். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.